ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜி படத்து ஹீரோ வெற்றி நடிப்பில் ரீசெண்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன லட்சுமிகாந்தன் குலைவலுக்கு படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வெற்றி, லொல்லுசபா மாறன், லிசி ஆண்டனி, பிரகிடா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தயால் பத்மநாபன். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ படிச்சுட்டு வேலை இல்லாத காரணத்தினால, வீட்டில் வறுமையின் காரணத்தினால தான் மாமாவோட சேர்ந்து திருட ஆரம்பிக்கிறாரு. அப்படி சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு இருக்க சமயத்துல இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறக்குது. 2வது குழந்தை மாசமா இருக்கும்போது தான் பொண்டாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டா பண்ணிட்டு இருந்தா சரி வராது, நீ இவ்வளோ நாளா வாங்கின கடனுக்கு தான் வட்டி கட்டிட்டு இருந்த, இப்போ அந்த கொடுத்த இடத்துலயே ஒரு பெரிய திருட்டா திருட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்லி பொண்டாட்டி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி திருடி நம்ம வட்டி கட்டிகிட்டே உட்காந்துருக்க முடியும், நாமளும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றதுக்கோசரம் ஹீரோ என்ன பண்ணுவார், தனக்கு கடன் கொடுத்த லட்சுமிகாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபர் வீட்டில் போய் திருடலான்னு போவார். எதிர்பாராதமா அவரை கொல்லக்கூடிய சுச்சுவேஷனும் ஏற்பட்டுருது. அதனால இவர் தப்பை ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானாகவே சரணடைஞ்சி கடைசியில் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அப்படி கேஸ் நடக்கும்போது கோர்ட்டில் இவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதனால மேல்முறையீடு நிறைய இடத்துல பண்றாங்க. ஆனா எங்கேயுமே இவரோட மேல்முறையீடை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்றாங்க. கடைசியா அவருக்கு தூக்கு தண்டனை டைம் வந்துருது. அங்க போலீஸா ரங்கராஜ பாண்டே வராரு. அவர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ தான் ஜெயில இருக்கும்போது புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருப்பாரு, தன்னோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லி. அப்படி எழுதின அந்த புத்தகத்தை போலீஸ்காரர்கிட்ட கொடுத்து, இதை நீங்க புக்கா வெளியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை போலீஸ்காரர் என்ன சொல்வாருன்னா, இதுல போலீஸ்க்கு எதிராவோ மற்றவங்களுக்கு எதிராவோ ஏதாவது இருந்தா அதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சார், நீங்க பார்த்து தான் கரெக்ட் பண்ணி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா கிட்ட கடைசி முறையா பேசிட்டு அதுக்கப்புறம் உண்மையை தூக்கு போடுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கன்வேவும் பண்ணுவாரு. எதுக்கு இந்த தூக்கு தண்டனை, ஒரு ஆளு எதுக்காக கொலை செஞ்சான், அவன் என்ன சூழ்நிலையில கொலை செஞ்சான் அப்படிங்கறத எல்லாத்தையும் விசாரிச்சு ஒழுங்குமுறையால இந்த தூக்கு தண்டனை கொடுக்கணும், நான் எதுக்காக கொலை பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாரு. இவர் திருட போன இடத்துல அந்த லட்சுமிகாந்தங்கிற அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, சின்ன பிள்ளைங்க, அதாவது தாங்கிட்ட வட்டி வாங்கி அதை கட்ட முடியாம அவங்களோட பெண் பிள்ளைங்களையோ இல்ல ஒய்ஃபையோ இவங்கிட்ட அமுச்சு வச்சிருவாங்க. அவங்கள இவன் நாசம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கொடூர செயலை செஞ்சுட்டு இருக்கிறவன தான் நான் கொன்னேன், ஆனா என்னை இப்படி தூக்குல போடுறீங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா போலீஸ்காரரு இது டூ லேட்டு, நீ அன்னைக்கே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. ஆனாலும் நீங்க பண்றதெல்லாம் தப்பு, இப்ப நீங்க என்னை கொலை தானே பண்றீங்க, உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுங்கிற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு போலீஸ்காரரால ஒண்ணுமே பேச முடியாது. சட்டத்தையே அவர் அந்த கேள்விதான் கேட்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அவரை இது பண்ணிடுவாங்க. அதோட இந்த கதையை முடிச்சிருவாங்க. இதை ஒரு சோசியல் அவேர்னஸ் படமா நமக்கு காட்டியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிச்ச பிறகுதான் அதுக்கான தீர்ப்பை கொடுக்கணும். ஏதோ ஏனோ தானோ நம்ம கையில சட்டம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்துல திட்டவட்டமா காட்டியிருக்காங்க. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.